ஹச்சுனோத் டைரக்ஷனில் தளபதி விஜய் சார் நடிக்கும் ஜனநாயகன் இந்த படம் விஜய் அவங்களுடைய 69 படமாக வெளிவர இருக்குது. இந்த படத்துக்கு அப்புறம் இவர் அரசியலில் தான் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோடைய கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு வருது. இந்த படத்துடைய ஷூட்டிங்கெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு, டப்பிங்கெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே முடிய போகுது. இந்த நிலையில் ப்ரீ புக்கிங், அதாவது படத்துடைய சேட்டலைட் உரிமம் அண்டு தொலைக்காட்சி உரிமம், இதன் மூலம் பயங்கரமான ஒரு லாபத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இது வரைக்கும் 179 கோடி 180 கோடின்னு கூட வச்சுக்கலாம், 180 கோடி ரூபாய் அளவுக்கு ப்ரீ புக்கிங்கில் தொகையை பெற்றிருக்கு. என்னையாது டே சாமி பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. விஜய் சார் படத்துலையே இந்த படம் இப்போ அதிக வசூலை பெற்றிருக்கு. இப்போ குறிப்பாக சேட்டலைட் உரிமத்தை சன் பிக்சர்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க. 55 கோடி ரூபாய் கொடுத்து சன் பிக்சர்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துடைய ஓடிடி உரிமம் அமேசான் பிரைம் வாங்கியிருக்கு. 129 கோடி ரூபாய் கொடுத்து அமேசான் பிரைம் வாங்கியிருக்கு. பா என்னையா அது ப்ரீ புக்கிங்கில் இப்படி சக்கப்போடு போடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே இருக்குது. இன்னும் சாங்ஸ் புக்கிங் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. அதெல்லாம் தொச்சம் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது இப்போயே 200 கோடி ரூபாய் வந்துடும் போல், படத்துடைய லாபமே எடுத்துருவாங்க போல் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இந்த படத்தில் தளபதிக்கு ஜோடியாக பூஜா கிட்ட நடிக்கிறாங்க, பிரகாஷ்ராஜ் இருக்காங்க, பிரியாமணி, கௌதம் வாசுதேவன், இப்படி ஏகப்பட்ட ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்குப்பா. இந்த படத்தோட டைரக்டர் ஹச்சுனோத் விடமாட்டார். ஏற்கனவே தலைக்கு 3 ஹிட்டு படத்தை கொடுத்தாரு. நெருகொண்ட பார்வை, வலிமை, துணிவு, இப்படி 3 மெகா ஹிட்டு படத்தை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த படமும் கண்டிப்பாக சூப்பரான ஒரு படமாக வரும். அது மட்டும் இல்லாமல் படத்தோடைய டைட்டில் பார்க்கும்போது தெரியுது இது ஒரு முழுக்க பக்காவான ஒரு அரசியல் படமாக வரப்போகுது. ஓகே, ஜனநாயகன் படத்துடைய இந்த வசூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.